அனைவருக்கும் நிறைந்த பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவும் மிகவும் ஓகோண்டு எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இது ஒரு குடும்பம் போல, நாங்கள் அந்நியர் போல இல்லை, ஒரு குடும்பம் போல, ஒரு சகோதரங்கள் போல, மூத்தவர்கள் இளையவர்கள் எல்லோரும் சந்திக்கிறது திங்கட்கிழமைகளில். இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பு மூலம் ஒருவருடைய கருத்துக்களை மனக்கருத்துக்களை பரிமாறவும், நாங்கள் கதைத்து சிரிக்கவும், பிள்ளைகளுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கவும். பிள்ளைகள் இந்த வயது பெற்றோர்களை கொண்டு போய் எங்கேயப்பா இது இப்படியே இருக்குதுகளே, ஒரு ரூபா போகலையே, இங்கேயே இருக்குதுகளே என்று அதுகள் சலிக்காமல் அதுகள் கொண்டு வந்து விட்டாயினா, இல்லை நீங்கள் உங்களோட வாட்டில் வந்தாயின்னா நீங்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு சேவை செய்கிறீர்கள். நீங்கள் வெளியில் வந்து போகும்போது உங்களை அறியாமலே உங்களுடைய மனதிலே ஒரு திருப்தியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும், இங்கே நாங்கள் எப்படி பங்கு பற்றினோம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையோடு சந்தோஷமாக போவீர்கள். ஆகவே இது ஒரு அருமையான அற்புதமான சந்திப்பு. இந்த பொங்கல் தினத்தை நாங்கள் உழவர் தினம் என்று சொல்லுவோம். ஏன் உழவர் தினம்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் தாயகத்துக்கு போகும், அங்கே புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மழை பெய்யும், நெல் விளையும். ஆகவே புது நெல் எடுத்து அந்த புது நெல்லிலே புதிர் என்று சொல்கிறோம். அந்த நெல்லை எப்படி ஒரு நல்லா படித்தவரிடம் பணிவு இருக்குமோ அதுக்கு நெல்லை முற்றிய நெல்லை உதாரணமாக சொல்லுவார்கள். முற்றிய நிறைவான பெரிய கதிர் எப்பொழுதும் தலை சாய்ந்து நிற்குமா. அதுபோல ஒரு நல்ல உயர்ந்த படிப்பாளி எப்பொழுதும் பண்புள்ளவனாக பண்பாடு உள்ளவனாக நிறைந்த பணிவு உள்ளவனாக இருப்பான். அதுக்கு நெற்கதிரை ஒப்பிடுவார்கள். நெற்கதிரை அது செடிந்து கவுண்டு போய் இருக்கும். அதனை உழவர்கள் அறுவடை செய்து புது நெல்லாக கொண்டு வந்து அதற்கு பதப்படுத்தி குத்தி பொங்கல் செய்து படைக்கிற நாள் பொங்கல், தைப்பொங்கல் நாள். ஆகவே இதை உழவர் தினம் என்றும் சொல்லப்படுகிறது. உழவர்கள் பாடுபட்டால்தான், அவர்கள் வேர்வை சிந்தினால்தான் உலக மக்களுக்கு எல்லாம் சோறு கிடைக்கும். அப்போ எங்களுடைய பிரதானமான உணவு சோறு. ஆகவே நாங்கள் சோறு சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிற உழவரை நாங்கள் கொண்டாட வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் எங்களுடைய ஈழத்திலேயோ இந்தியாவிலேயோ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இதெல்லாம் புதிதல்ல. நாங்கள் இது எல்லாவற்றையும் தாகத்திலே கண்டு கழித்து அனுபவித்து பொங்கி பொங்கலோ பொங்கல் என்று அவர்கள் முற்றத்திலே அடுப்பு மூட்டி பொங்கி பொங்கி வழியும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று நாங்கள் சொல்லி வணங்கும் பொழுது சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சூரியனுக்குத்தான் பொங்கல் வைக்கிறோம். சூரியனால தான் மழை பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், சூரியனால தான் மழை பெய்கிறது. சூரியனால நீர்கள் நீராவியாக வேலை இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆகவே சூரியனால தான் இதெல்லாம் நடக்கிறதுன்றதுக்கு அந்த புது நெல் எடுத்து குத்தி முற்றத்தில் பொங்கும் பொழுது அதனை பொங்கி யாருக்கு படைக்கிறோம்? சூரியனுக்கு தான் படைக்கிறோம். ஆகவே இது எங்களுக்கு ஒரு சிறப்பான உழவர் திருநாள் மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த விழாவை பெரு விழாவாக மிகவும் சிறப்பான விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த தைத்திருநாளிலிருந்து தான் எங்களுடைய எல்லா வேலைகளும் ஆரம்பிக்கும். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும், நல்ல நாள் பார்த்து, அது பிறகுதான் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, டிரான்ஸ்ஃபர் கோப்பினம் நான் இவ்வளோ இங்கே படிப்பிக்கிறோம், எங்கேயோ மாற்றி விடுங்கோண்டு. அப்படி இந்த தை வந்தால் என்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் பெறும். அந்த மாற்றங்களால் நாங்கள் மகிழ்வடைவோம். எவ்வளவுக்கு நாங்கள் மகிழ்வடைவோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும், குடும்பம் சந்தோஷமாக இருப்போம். இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக நாங்கள் இங்கே சந்திப்பது திங்கட்கிழமை இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்பொழுது அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டார்கள், நானும் சந்தோஷப்பட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம், எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் கட்டாயம் பங்கு பெற்றுவேன். நான் ஒரு தனியாள். ஆகவே எனக்கு நிறைய சர்வீஸுகள் இருக்கு. 2 பேரும் தனியார் அன்னைக்கு என்னுடைய கணவர் நான். ஆகவே எங்களுக்கு நிறைய பல தொண்டுகள் கணக்கே இருக்கு. ஆகவே நான் அதை பெருமையாக சொல்லக்கூடாது, சந்தோஷமாக சொல்லுவேன். ஆகவே அப்படியான நேரங்கள் போக மற்றபடி நான் உங்களோடு சந்திப்பேன். உங்களோடு சந்திப்பது மிகவும் நிறைவு, மிகவும் மன நிறைவு, மிகவும் சந்தோஷம்.
எல்லாரும் பகிர்ந்து கதைப்பது, ஒரு சகோதர அன்பை வளர்ப்பது, எங்கள் எல்லோருக்கும் அது நடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நிறைவு காண வேண்டும். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்து. அது எப்படி பொங்கி வழியுமோ உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சந்தோஷங்கள், நிறைவுகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய கல்வி எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக, நாங்கள் கூட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர். அவர்களை ஒரு பள்ளிக்கூடம் சென்ற பொழுது ஒரு பிள்ளை ஒன்று போய் அவரை தாத்தா, உங்களை தாத்தான்னு கூப்பிடலாமான்னு கேட்க அவர் சொன்னாராம் வந்தீரன்னு சொல்லி மடியில் ஏற்றி வச்சு கேட்டாராம். அந்த சின்ன பிள்ளை கேட்டுதான், எப்படி உங்களோட முடி இப்படி பதிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி. அப்போதான் நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளவும் சொன்னார்கள். என்னென்னா, எப்படி ஒரு மனுஷன் உயர்ந்து வரைக்குள்ள பணிவான பண்பு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் அறிமுறை செய்யறதுக்கு கேட்பார்கள். அதே மாதிரி அது நல்ல ஒரு மரியாதையாக சொல்லி தண்டினார். உண்மையில நன்றி மிஸ்ஸஸ் சபார புவனேஸ்வரி நடராஜ் அவர்களே. என்ன பிரபலம்னா எல்லாரும் தொண்டுகள் செய்கிறவர். உண்மையில இவரை நான் ஒரு 2-3 குடும்பத்தை கப்பல்களை நீங்க சொல்ல விரும்புகின்றேன். திருவாளர் நடராஜாவும் புவனேஸ்வரி அக்காவையும், திருவாளர் ராமநாதனையும் குஞ்சுவையும், திருவாளர் மறந்து போன சிதம்பர பிள்ளையும் மகேஸ்வரியும், இந்த 3 பேரையும் நான் நினைக்கிறேன். நான் எப்போ வேண்டாலும் எங்க பார்த்தாலும் நிற்பார்கள். எங்க பார்த்தாலும் சில பேர்ட்ட மனதில் பப்ளிசிட்டிக்கு தெரியுமே உண்டு. அதல்ல, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதாவது அவர்களை அழைத்ததற்காக அவர் சென்றிருக்கின்றார்கள். அது கடமை என்று சென்றிருக்கின்றார்கள். அதே நேரம் அவற்ற கடமைகள் எல்லாம் அங்கே கொண்டு போய் காட்டி வர்றது. எங்கதான் டைம் கிடைக்குதோ எனக்கு தெரியல. உண்மையில நான் சொல்றேன், எங்கதான் டைம் கிடைச்சி நீங்க போவார்களோ தெரியல. இப்படி இந்த செயற்கைகள் உங்களோட உள்ளங்கள் நல்லா இருக்கணும் எல்லாம் ஆண்டவரை வேண்டி நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் நீங்கள் எல்லாரும் வேண்டி. அடுத்தது திருமதி பூனா பூனாதான் வருது. எல்லாம் பூக்களுக்கு பூதான் இந்திரா குணசிங்கம் அவர்கள் ஏதோ கேட்கிறார். சிரிக்க உடனே இதுக்கு தான் சிரிக்கிறதுக்கு
மஞ்சள் இல்ல, இன்னும் நிறைய சாமான். என்ன இது? பொங்கல் என்றா இதெல்லாம் வாங்கணுமா? எல்லாத்தையும் வாங்க வேணும். எல்லாத்தையும் புதுசா வாங்க வேணும். என்ன இது? எல்லாம் புதுசா வாங்கணுமா? அப்படித்தான் எங்கள் பாரம்பரியம். அப்படித்தான் எங்கள் பாரம்பரியம். கொஞ்ச நிலம் பொங்கலிட விவரம் சொல்லும். கொஞ்ச நிலம் பொங்கலிட விவரம் சொல்லும். பொங்கல்தானே தமிழரின் பாரம்பரியம். பொங்கல்தானே தமிழரின் பாரம்பரியம். அப்படியோக்கா விவரமா சொல்லுங்க. அப்படியோக்கா விவரமா சொல்லுங்க. பொங்கல்தானே தமிழரின் அடையாளம். பொங்கல்தானே தமிழரின் அடையாளம். அக்கா முழு விவரம் சொல்லுங்க. சூரியனும் உதிக்கு முன்னே எழுந்திட வேணும். குளித்தபின் புத்தாடை அணிந்திட வேணும். வாழைமரம் முற்றத்திலே நட்டிட வேணும். மாவிலையும் தோரணமும் தொங்கிட வேணும். வாசலிலே மாக்கோலம் போட்டிட வேணும். கண்டெடுத்து அடுப்பொன்று வைத்திட வேணும். என்ன இது? எனக்கு விளங்கலையே. என்ன இது? எனக்கு விளங்கலையே. நாங்கள் எல்லாம் அப்போ விளங்க கொண்டாடலையே. நாங்கள் எல்லாம் இதை கொண்டாடலையே. நீங்கள் அந்த கமன்சரியும் உழவரும் இல்லை. அதோட கிராமமும் இல்லை. அதனால் தெரியாதல்லோ. நீங்கள் அந்த கமன்சரியும் உழவர் இல்லை. அதோட கிராமமும் இல்லை. அதனால் தெரியாதல்லோ. சொல்லுங்கோக்கா, நல்லா சொல்லுங்கோக்கா. சொல்லுங்கோக்கா, விவரமா சொல்லுங்கக்கா. பொங்கல் சூரியன் பொங்கல் என்ற பண்டிகை சூரியன் தான் சூரியனுக்கு நன்றி சொல்லத்தான். பொங்கல் என்ற பண்டிகையை தமிழருக்குத்தான் சூரியனுக்கு நன்றி சொல்லத்தான். என்ன அக்கா? எனக்கு இது விளங்கலே. என்ன இது? பொங்கலுக்குள்ளே சூரியனை கொண்டு வந்து கலக்கிடுறீங்க. என்ன இது? பொங்கலுக்குள்ளே சூரியனை கொண்டு வந்து கலக்கிடுறீங்க. பொங்கல் என்றால் சூரியனுக்கு முக்கியமாகும். அவரிலே பயிரினங்கள் தலை நிமிராது. பயிரினைய சூரியனே முக்கியமாகும். அவரிலே பயிரினங்கள் தலை நிமிராது. எவ்வளவு உயர்ந்த மனம் உழவருக்கெல்லாம் இவ்வளவும் எனக்கு இது தெரியாம போச்சு. எவ்வளவு உயர்ந்த மனம் உழவருக்கெல்லாம் இன்று வரை எனக்கு இது தெரியாம போச்சே. இதை உணர்ந்த உலகெல்லாம் சூரியனுக்கு பொங்கல் நன்றி சொல்ல பொங்கல் பொங்கி படைப்பது அன்று. இதை உணர்ந்த உலகெல்லாம் சூரியனுக்கு பொங்கல் பொங்கி படைப்பது அன்று. சூரியனும் வரும் முன்னே பொங்கிட வேணும். ஊரெல்லாம் சேர்ந்து அதை படைத்திட வேணும். சூரியனும் வரும் முன்னே பொங்கிட வேணும். ஊரெல்லாம் சேர்த்து அதை படைத்திட வேணும். வருஷமெல்லாம் உழைக்கும் அந்த உழவருக்கென்று இருக்கிறது பொங்கல் என்னும் பண்டிகை ஒன்று. வருஷமெல்லாம் உழைக்கும் அந்த உழவருக்கென்று இருக்கிறது பொங்கல் என்னும் பண்டிகை ஒன்று. ஊரெல்லாம் கோலாகலம் காட்டிடும் பொங்கல் சந்தோஷத்தின் எல்லை என்றால் அதுதான் பொங்கல். ஊரெல்லாம் கோலாகலம் காட்டிடும் பொங்கல் சந்தோஷத்தின் எல்லை என்றால் அதுதான் பொங்கல். சொல்ல சொல்ல சந்தோஷமா இருக்குது அக்கா. சொல்ல
சொல்ல சந்தோஷமா இருக்குது அக்கா. கிராமத்துக்கு போக போறேன் பொங்கலை பார்க்க. நான் கிராமத்துக்கு போக போறேன் பொங்கலை பார்க்க. நான் பொங்கலை பார்க்க. ஒரு பணக்காரன் உதாரணத்துக்கு நடாயிரம் அப்படி ஒரு ஆனா நான் குரலை மாத்தி மாத்தி பேச நான் முடியாது. காரணம் என்ன அப்புறம் இது இதான கதைப்பேன். இப்போ கரமணி மாதிரி என்னப்பா புடிய காத்தார நம்பி கொஞ்சம் ஓடி தெரியுது சொன்னபடி என்ன எப்படி சொல்றாரு இது சொல்ல பயமே இருக்கு. என்னடி பயம் நீ நான் புதுப்பாங்களே இல்லையே நான் எப்படி சொல்றேன் கூட தெரிந்தானே. இன்றைக்கு 19ஆம் தேதி இன்னும் 5 நாளையில வாடகை காசு கொடுக்கணும், வேண்டிய கடனும் கொடுக்கணும். அப்ப நான் என்ன செய்யறது? துவங்கிட்டே விடிய கதா துவங்கிட்டே காசு 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 பே. நான் என்ன செய்ய? எனக்கு வேற சவால்கள் இருக்கா இல்லையே? உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நீங்களும் ஆனாத நானும் ஆனாத. இந்த பிள்ளையும் வளர்ந்து கொண்டு வருது. அடுத்த வருஷமோ 2 வருஷமோ அவன் சாமத்தியை பற்றுவார். அப்ப அதுக்கு அவ்வளவு செலவு வேணும். அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய? ஐயோ ஒன்றும் யோசிக்காத. படைச்சவன் படி அழைப்பான் விளங்கிச்சு. இப்படியே சொல்லி சொல்லி என்னது சமாதானப்படுத்துக்கோ. அதுதான் படவே தான். அம்மா எங்க அப்பா காணையில அங்க ரூமுக்குள்ள இருக்கிறாரு. நம்ம அவங்களுக்கு தெரியாது. இப்ப நாளைக்கு நான் 2 பொங்கல் வருதுண்டு தெரிஞ்சுதானே என்ன செய்ய சுட்டில சொல்லு. இல்லையம்மா இதோ அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் வடிவா கொண்டாடினோம், பட்டு புடவை எடுத்தினோம், பட்டாசு படிக்கிறோம், இவ்வளவு வடிவா இருக்கிறோம். எனக்கு தான் 3 வருஷமா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 3 இல்லையம்மா. யோசிக்காத பிள்ளை எல்லாம் கோப்பா செய்து வருவார். என்ன 3 மாதம் மேலெல்லாம் இருந்தவர் மற்ற பட்டா கடந்து அப்படி நிறைய பிரச்சனை. எங்களுக்கு குடும்ப கஷ்டம் உனக்கு விளங்குது இல்லை. உங்களுக்கு நினைத்தான் குடும்ப கஷ்டம் என்று இதாக இருக்கிறது. நீங்களும் பப்பாவுக்கு எதிரமா ஆத்துறீர்கள், பேய் காட்டுறீர்கள். அப்படி கதைக்காத பிள்ளை. அது உண்டு அப்பா. அப்பா பேருக்குத்தான் அப்பா, வேற இல்லைங்க அப்பா இல்லை. நீங்க என்ன செய்தி கூட தெரியாது. நான் அந்த மனித எம்பளச்ச ஐயாட்ட போய் உதவி கேட்க போறேன். மனதி என்ன நீயும் பிள்ளையும் ஏதோ வாக்குவாதப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இல்லையாங்க குரல் நிற்காதீங்க. என்னென்றா நீங்க வந்த விஷயம் எனக்கு தெரியும். அதான் பயந்து போயிருக்கிறேன். என்ன விஷயம்? என்னத்துக்கு அவனை பயப்பட? நீ ஒன்றும் யோசிக்காத. எனக்கு மனச்சாட்சி இருக்கு. நீயே யோசிப்பாரு. நான் தனி மனுஷன். வயது 85 ஆயிட்டுது. எனக்கு மனசு இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆனால் சொத்து சுகம் நிறைய இருக்கு. இதை வச்சு நான் என்ன செய்யறது? அதுக்கு நாங்களே என்ன செய்யறது? நீ நினைக்கியாகும். உன்ட்ட வீட்டு வாடகை கேட்க வந்துட்டு இல்லை, கடன் காசு கேட்க நெத்தியா இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. நீ எனக்கு மகன் மாதிரி எந்த நேரத்தில் நான் எப்போ போனது ஐயாது டாக்டரே சொல்லியிருக்கிறார். இன்னும் 3 மாதமோ 4 மாதம் தான் உண்டு ஆயுஸ். அதை சொல்லுவது கவலையா இருக்கு. நாளைக்கு பொங்கல் வரக்கூடாது. ஒன்று மட்டும் சொல்லுவது, இதான் நான் கொண்டு காசு பணம் வீட்டு உறுதி காணி எல்லாமே என் பேத்திக்குத்தான். எல்லாமே என் பேத்திக்குத்தான். உண்மையா நான் சொல்றது ஆமா இல்லை இல்லை. நான் ஒரு தாத்தா, எனக்கு இந்த மகள் நீ, எனக்கு பேத்தி நீ. இப்ப ஒரு சந்தோஷமா ஐயா உங்களை மாதிரி நல்ல இதை படைத்த மனிதநேயம் இல்ல உங்களை இப்பதான் பார்க்கணும். ஓ நான் நினைக்கவே இல்லை. காலையில பொங்கல் எல்லாம் பொங்கி கூட சுரமா சேர்ந்துருக்கேன். பேத்தி பட்டு பாவாடை ஊட்டிருக்கிறா. இவன் பட்டு சாரி, நீ நல்ல பட்டு வேட்டி நமக்கு இதை பார்க்க எனக்கு நல்ல சந்தோஷம் தம்பி. சந்தோஷம். பொங்கலை படைக்கும், எல்லாரும் கொடுக்கும், எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடுக்கும். கோயிலை விட்டு விட்டு ஓடி வந்து அங்கிருந்து எட்டி எட்டி பார்த்து கடைசி அவர் நீங்க வந்து ஒரு இடம் இருந்து விட்டு போனார். அப்ப இதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே சைவ முன்னேற்ற சங்கத்தின் இந்த மூத்தோர்கள்
எவ்வளவு அட்டகாசம் செய்கிறார்கள் என்று உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன், யாரும் சொன்னது யாருடைய ஞாபகம் இல்லை, எங்களுடைய மூத்தோர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு வேறு எந்த விதமான உரிமை இருக்காது. யோசிச்சு தங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறது, தங்களுக்கு எதுவும் இல்லை, குறை குட்டை மருமகள் பேரப்படி எல்லாரும் பிழைப்பிடித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இங்கு வரும் பொழுது அவர்கள் தங்களையே மறந்து தாங்களே பேரப்பிள்ளைகளாக தாங்களே தங்களுடைய சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் தாங்கள் தொழில் செய்த காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து மிக மிக சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே சைவ முன்னேற்ற சங்கம் ஒரு மிக பெருமையான ஒரு வேலையை செய்கின்றது என்பதை அறிய முடியும். அதே நேரத்தில் எங்களுடைய தலைவி திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் இந்த முறை தைப்பொங்கலை தொடங்கி வைத்திருக்கின்றார். வழமையாக இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களை புதிதாக தொடங்குவார்கள். இந்த முறை இந்திரா அவர்கள் தைப்பொங்கலை தொடங்கி வைத்திருக்கிறார். இனி தொடர்ந்து மூத்தோர் நிலையத்தில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் அது ஒருவர் நாங்கள் மதித்து கொண்டு போகிறோம் என்பதாக இருக்கும். அடுத்து எங்களுடைய புதிய தலைவர் தலைமையில் பல 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 விஷயங்கள், மிகவும் அதிரடி விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவருக்கு நாங்கள் வாழ்த்து கூற வேண்டும். நீங்கள் எல்லோரும் இன்று எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றீர்களோ அதோடு பல முகங்களை எங்களுடைய கமிட்டியில் இருந்தவர்கள் பிறகு இடைக்கிடை நானும் வருவதில்லை, இடைக்கிடை வரும் பொழுது எத்தனையோ பேருடைய முகங்களை காண்பதற்கு கூட புயசியம்மா சொன்னது போல ஒரு குடும்பமாக இந்த இடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த நால்வர் நிலையம் தான் எங்களுக்கு தருகின்றது. எனவே இந்த நால்வர் நிலையம் தொடர்ந்து நடக்க வேண்டும், சிறப்பாக நடக்க வேண்டும். மேன்மேலும் பல பல புதிய நிகழ்ச்சிகளுடன் பலரும் போற்றத்தக்க முறையில் சைவ முன்னேற்ற சங்கத்தின் மூத்தோர் நிலையம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மா சமேத சிவபிரேசை வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய பொங்கல் விழா மிக மிக சிறப்பாக நடந்தது. அதற்கு எல்லோரும் ஒரு முறை கைதட்டி தலைவியையும் தலைவரையும் வாழ்த்த வேண்டும். இங்கு என்ன அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு மூத்தோர் நிலைய தலைவர்களும் ஏதோ ஒரு பாட்டு இருக்கிறது. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, இன்னொரு புறம் பார்த்தால் காவிரி மாதவி, மறுபுறம் பார்த்தால் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்தால் அவள் ஒரு பைரவி என்ற மாதிரி எல்லா விதத்தையும் சேர்த்து ஒரு மிக மிக சிறப்பான ஒரு இதை நடத்திருக்கின்றார். இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். எங்களுடைய புதிய தலைவருடைய ஆட்சியில் புது புது விஷயங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றும் நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய சங்கத்தின் தலைவர் திருவாளர் இந்துசேகரன், திருமதி சுகந்தி இந்துசேகரன் அவர்களுக்கும் இங்கு வர வேண்டும், இதில் பங்கு பற்ற வேண்டும் என்று ஆர்வமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய மதிப்புக்குரிய சர்மா அவர்களுக்கும் மற்றும் அகத்தியன் அவர்கள் ஒரு கடமை உணர்ச்சியோடு இங்கு வந்து படங்களை எடுத்து அவரின் தாயகம் என்ற தாய் டிவிக்கு செலுத்துவதற்காக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். பொதுவாக ஒரு விழா எடுப்பின் அந்த விழா எடுப்பவர்களுக்குத்தான் முதல் மரியாதை. அந்த வகையில் எனது அன்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய எனது தங்கை திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்களின் முயற்சியினால் இவ்வளவு கொண்டாட்டம் நடந்திருக்கின்றது. இன்னும் மேலும் மேலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள பெண்மணி. அவர்களை தனியே விட்டால் எத்தனையோ விஷயங்கள் நடத்துவார்கள். என்னால் தனிமையில் இருந்து சிந்தித்து அதன்படி கொண்டு வர்றதுதான் நல்ல உண்மையில. அதே போல ஆரம்பத்தில் பேசிய நமது பாசத்துக்குரிய திருமதி புவனேஸ்வரி சபாரட்னம் அவர்களுக்கும் எமது அழைப்பை ஏற்றி இங்கு வந்த திருமதி புவனேஸ்வரி நடராஜா அவர்களுக்கும் மற்றும் பாலகுமாரன் என்றவர், அவர் பாலன் இல்லை, ஒரு நடிக வேள். உண்மையிலே அவர் ஒற்றை மனிதனாக இருந்து பலவித கதாபாத்திரங்களையும் ஒன்றிணைந்து நடித்துள்ள எமது மதிப்புக்குரிய பாலகுமார் அவர்களுக்கும் மற்றும் சாந்தாமணி
பாபா பேரின்பனாயி அவர்களுக்கும் அத்தோடு குறுகிய நேரத்தில் எந்த விதமான மறுப்புமின்றி அதை செய்து ஒழுங்காக செய்ய வேண்டும், அதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஒரே பிடியாக நின்ற திருமதி புவனேஸ்வரி சபாரட்னம் அவர்களுக்கும் திருமதி சரோஜா கனகசபேசன் அவர்களுக்கும் அமிர்தா தியாகலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் அம்மாண்ட பேர் தனலட்சுமி திருநாவுக்கரசு அவர்கள், தனலட்சுமி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் சரோ சந்திரகோபால் அவர்களுக்கும் எமது உதவி பொதுச் செயலாளர் சங்கத்தை மற்றும் தங்கரத்னம் அமிர்தா தியாகலிங்கம் இந்திரா குணசிங்கம் சரோஜா கனகசபேசன் இவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். மற்றது ராம்குமார் இரு வேடத்தில் நடித்துள்ளார். அதாவது வயற்கரையில் வந்து நெல்லு வெட்டுவதற்கு வந்தார். அதே போல் பெண்மணிகளோடு ஒரு ஆண்மகன் நின்று பொங்குவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். மிக்க நன்றி. அத்தோடு எமது முன்னாள் காரியதரிசியும் இங்கு இருந்திருக்கிறார் சுதர்ஷினி அவர்களும் வந்ததற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அத்தோடு நீங்கள் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து எந்த விதமான குசுகுசுப்பு கலகலப்பும் இல்லாமல் நடித்தவர்களுக்கு மரியாதையாக இருந்து அதை பார்த்து நடிக்க வேண்டும் என்று கைதட்டிய அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இதேபோல் வருங்காலத்திலும் புது புது எண்ணங்களை கொண்டு வந்து இன்னும் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கும் திருமதி இந்திரா குணசிங்கத்துக்கு நீங்கள் எல்லோரும் கை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு நிமிடமாவது பரவாயில்லை. எமது சர்மா தேவசேனா ஐயர் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். ஒரு நிமிடமாவது எங்களது கலையை பார்த்து சந்தோஷப்பட்டதற்கு. அத்தோடு இங்கு பிறந்த நாள் கொண்டாடிய திருமதி செல்வத்துறை ஆண்டிக்கும் திருமதி புவனேஸ்வரி சபாரட்னம் அவர்களுக்கும் திருவாளர் நாகரட்னம் அவர்களுக்கும் நூடூழி பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்து நல்லாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் கரசோத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காலத்தில் எப்படி செய்வார் என்றதை நீங்கள் மனதார நினைத்து பாருங்கள். நல்ல முறையில் அவர் நல்லாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை கலந்த மனிதன், ஒரு மாமனிதன் என்றுதான் சொல்லுவேன். எங்கிருந்தாலும் ஒரு சிரிச்ச புன்னகையோடு போய் கேட்டால் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு நடந்து கொள்ளுவார். அப்படி அவர் வயதும் பார்க்க மாட்டார். வயதான அவர்களுக்கும் எப்படி மரியாதை கொடுப்பார் என்றதையும் தெரியும். வயதுக்கு குறைந்தவர்களுக்கும் எப்படி மரியாதை கொடுத்து அந்த விடயங்களை எப்படி கையாளுவார் என்றது ஒரு யுகம். அது அவருக்கு ஒரு கொடுத்த ஆண்டவனின் கொடுத்த கொடை. அப்படி அவர் நல்லாக நூறுபடி வாழ அவர்கள் குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும். சங்கம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல வேண்டி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சங்க தலைவர்களுக்கும் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் இங்கு இருக்கும் உயர் ஆற்றல் மிக்க கலைஞர்களுக்கும் எனது மனமான வணக்கங்கள். மகிழ்வாக இருந்தது. உங்களுடன் இணைந்து பார்த்ததும் ரசித்ததும் இணைந்து பணியாற்றியதும் மிக பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு விடையும் நான் சின்ன சின்ன விஷயங்களாக நான் கவனித்து கொண்டு வந்ததில் உங்கள் எல்லோருக்குமே நிறைய ஆற்றல் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் சொன்னீங்க. குறுகிய காலம்ன்றது அது உண்மைதான். ஆனால் அடுத்த முறை குறுகிய காலம் இருக்கக்கூடாது. நீங்கள் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முறையும் குறுகிய காலம் சொல்லி தப்பிக்கக்கூடாது. 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்தி நீங்கள் சரியாக செய்வதற்கு முயற்சி செய்யணும். கூட எல்லாருக்கும் நிறைய குடும்பம் நிறைய இருக்கும். நான் இந்த அம்மா ஒரு ஆடியோ பாடினாரு. எனக்கு முந்தின வந்திருக்கும் போது எனக்கு முடித்து ஆடும்போது எனக்கு கண் கலங்கி விட்டு என்ன அம்மா ஆடுவது போல எனக்கு உணர்வு வந்தார். ஏனென்றால் இந்த வயசில் அவர் நின்று செய்வது சாதாரண விடயம் அல்ல.
ஏன்னா அவர்களுக்கும் மனது எத்தனையோ விஷயங்கள் குடும்பம் அப்படின்னு நிறைய இருக்கும் பொழுது கூட அந்த இருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தை அழகாக உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்ததும் திரு பாலகுமார் அவர்கள். அவர் அன்று நடிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. ஏன்னா அவர் அப்பவும் நாட்கள் ஆனந்த் தான் நடித்த காட்டினார் எனக்கு. அப்பொழுது செய்ததை கூட பல மடங்கு இன்று அழுதெல்லாம் அழகாக நடித்து காட்டினார். மிக அருமை ஐயா, மிக மிக அருமை. அருமை அருமை நன்றாக இருந்தது. அது அந்த தாளலயம் நான் முந்தரால் ஒரே ஒரு முறை தான் பயிற்சி, எல்லாரும் ஒரு முறை பயிற்சி செய்தவர்கள், 4-5 முறை பயிற்சி செய்தவர்கள் அல்ல. முந்தரால் ஒரே ஒரு முறை பார்த்ததுதான் எழுதி கொடுத்தது அழகாக பாடமாக்கி விட்டா. அது பெரிய விஷயம். இந்த வயசுல அவளத்தை பாடமாக்கினாங்க என்பது பெரிய விஷயம். அது 2 பக்கம் 3 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா என்று ஆரம்பித்தது அது அவ்வளோத்தையும் இருவரும் பாடமாக்கி வந்து தாடம் போட்டு தயார் செய்வது பெரிய விடயம். நாடகம் இவர்களுக்கு இதுதான் கதை என்று மட்டும் தான் சொன்னேன். வசனங்கள்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த ஆரம்பி இப்படி முடிக்கும் இவ்வளோதான் கதை, இதை நீங்கள் செய்து காட்டணும்னு சொன்ன இவ்வளோதான் விஷயம். அதை இவர் 5 பேரும் மிக அழகாக நினைத்து காட்டினார்கள். எனவே குறுகிய காலம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஆனால் அடுத்த முறை குறுகிய காலம் இல்லாமல் தலைவர்களை தயவு செய்து 2-3 மாதமே ஆரம்பிக்கலாம். 2-3 மாதத்துக்கு முதலுமே ஆரம்பித்தீங்களா இன்னும் அதிகமான பேர் அதிகமாக நம்முடைய ஆற்றல் வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். இவர் எழுதிய அந்த பாடல் மிக அருமையான வரிகள், நன்றாக எழுதியிருந்தார். ஒரு பெரிய கைதேர்ந்த ஒரு கவிஞருடைய வரிகள் போது மிக அழகாக இருந்தது. ஆனால் இவர் கைதேர்ந்த கவிஞர்களாக தெரியாது. ஆனால் இன்றைய முதல்வர் அன்றுதான் இவருடைய வரியை பார்த்து மிக அழகாக இருந்தது. அந்த ஒரு கிராமிய வார்த்தைகள் எப்படி வருமோ அதை அழகாக பொருத்தி இருந்தீர்கள். மிக அருமையம்மா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தொடர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய பாடகரை உருவாக்கி விட்டார் அவர் என்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு கிராமிய பாடல் கூட எப்படி பாட வேண்டுமோ அப்படி அழகாக பாடியிருந்தார். இதை நான் என்ன சொல்றேன், இவர் பாடி முடித்தவுடன் நான் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நான் எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு ஒரு 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 இன்வால்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன் வார்த்தை வரும் என்பது மிக அருமையாக இருந்தது. ஒரு நடிகை போல மிக அழகாக அந்த உடனே ஆரம்பித்தது. எனவே இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன், உங்கள் எல்லோருக்கும் நிறைய ஆற்றல் இருக்கிறது, நிறைய ஆர்வம் இருக்கிறது, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த முறை வித்தியாசமான நிறைய நிகழ்ச்சி தர வேண்டும். இப்போ இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட 4-5 மணி நேரம் செய்வதாக ஏற்பாடு செய்து வருங்கள். இன்னும் 2 வருஷத்துக்கு நாங்கள் இந்தியாவுக்கு நடிக்க அனுப்ப மாட்டோம். அதே இங்கு வந்து வீடியோ எடுக்கும் பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சமூக சேவைக்கு சிங்கம் மற்றும் எங்களுடைய ஆரம்ப காலத்திலேயே சமூக சேவை செயலாளராக இருந்து மாறி திரும்பவும் எங்கள்கிட்டையுமே வந்திருக்கும் திருவாளர் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் முதலில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே ஒரு நிமிடம் சொல்ல வேண்டும் என்று நான் முக்கியமாக இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னென்றால் திருவாளர் சர்மா ஐயா அவர்கள். ஏனென்றால் அன்றைக்கு இங்கே சங்கத்துக்கு வந்திருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன். தாளலயம் என்ன நாங்கள் ஊரில் செய்த நாங்கள் அந்த தாளங்களை நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டேன், அதை ஒருக்கா உங்களால் செய்து தர முடியுமான்னு. இந்த அவளாம் கேட்டு போனால் வீட்டை போன உடனே முதல் தரமாக தாளலயம் பாட்டு எழுதி எனக்கு ஃபோன் பண்ணினேன். உடனடியாக இதுண்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்கோ அண்டு. நானும் அறுவாச நாளில் ஃபோன் எடுக்கிற உறவு சொன்னேன், இந்திராவுக்கு சேர்த்து அனுப்பி விடுங்கோ, நான் இல்லாட்டி இந்திராக்காவது அனுப்பிவிடுவோம். அதை செய்தேன். அதோட நாடகத்தை கேட்டோம். என்ன ஒரு போன கிழமை தான் தீர்மானித்தது இந்த கிழமை இதில் மேடை ஏற வேணும். அப்போ நாடகத்தை கேட்ட பொழுதும் சொன்னார், தான் கதையை சொல்கிறேன், நீங்கள் நடியுங்க. அதே போல் பாலாவுக்கு சொல்ல தேவையில்லை. என்ன பாலாவை நான் 2000 ஆண்டு முதல் பார்த்தது மேடையில். யாருடா ஒரு நடிகர் நடிக்கிறார், அப்படி ஒரு திறமையான நடிப்போட டான்ஸ் நடனம் ஆடினார் மேடையில். ஃபேன் மீதி கொண்டு நடனம் ஆடினார். அப்படி எல்லாரும் அந்த திறமை வாய்ந்தவர்கள். மற்றது நடிகர்கள் தாளலயத்துக்கு நடித்தவர்கள் எல்லாம் ஆல்ரெடி இங்கே நடிக்கிற ஆக்கள், இந்த சாதாரணமான ஆக்கள் இல்லை. டான்ஸோ நடிப்போ எல்லாத்துக்கும்
முன்னுக்கு சொல்ல முன்னமே நாங்கள் இவியலை போட்டுருவோம். எங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி செய்வீங்க. நீங்கள் திருமதி புவனேஸ்வரி சபாரணம் அவர்களை பற்றி சொன்னீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஆல்ரெடி அவள் கலைஞர் தான். அவள் நெடுகவே எழுதுறவா, எல்லாம் எழுதி எழுதி நெடுகெல்லாம் நடக்குவா. இந்த பாட்டில் இன்னும் பிரபலியமாக இருக்குன்னா அந்த பாட்டு கிராமிய பாடலானுடைய இன்னும் மிகவும் நன்றாக இருந்தது. அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சின்ன சின்ன நிலையும் நாங்கள் கண்டால். மற்றது எங்களுடைய வாமனானந்தன் அவர்கள் ஐயாவுக்கு தெரியாது, சர்மா ஐயாவுக்கு தெரியாத அவரை பற்றி. அவருக்கு ஆல்ரெடி சிம்ம குரலோன். ஏன்னா அவ்வளோ அதுக்கு பாட்டு அது வந்தால் மைக் தேவையில்லை. நாங்கள்லாம் மைக் போனால் அவருக்கு மைக்கும் தேவையில்லை. அப்படி பாடக்கூடிய ஒருவர். இதை கொடுத்தா சும்மா விடுவார். சொல்லுவாங்க தோட்டத்தில் ஆடுற தேவனையாளுக்கு மேடை கிடைச்சா சும்மா விடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நல்ல ஒரு மேடை ஆப்பிட்டுருக்கு எனக்கு. அதில் அப்போ தாங்க இந்திராதேவியும் அவங்க தான் நடனங்கள் இதெல்லாம் எங்களுக்கு செய்கிறார்கள். அநேகமாக எங்களோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். புதுக்க வந்தவைக்காக தான் இதை சொல்கிறேன். முக்கியமாக நான் இந்த இடத்துல வந்தது திருவாளர் சர்மா ஐயாவை பற்றி சொல்ல வேணுமென்றதுக்காக. இருந்தால் நாங்கள் கேட்ட ஒரு வார்த்தைக்காக அன்றைக்கு கூட்டத்திலே திருவாளர் நீதிபதியாரம் கொண்டு அறிமுகப்படுத்திய முதலே அவரை எனக்கு தெரியும். அதை இருந்தால் அறிமுகப்படுத்தியதற்காக கேட்டதற்காக ஒரு நிமிடம் ஒரு நாள் தான் அதில் கதைச்சு. நாங்கள் இந்த கிழமை அடுத்த கிழமை இங்கே நாங்கள் மேடையேறோம். அதுக்கு இடையில எங்களோட தொடர்பு கொண்டு சனிக்கிழமையெல்லாம் ஒரு முழு நாளும் வந்து எங்களோட இருந்து அன்றைக்கு தான் ஆக எல்லாத்தையும் பார்த்தது. கதையை சொல்லி போட்டு வீட்டாக போயிட்டா எங்களோட மெம்பர்ஸ் எல்லாரையும் கொண்டு அதில் கூட ஒரு ஆள் வரையும் அவன் இன்றைக்கு தான் வந்தவன். இப்படி தான் நாங்கள் நடித்தது. காலங்கள் இருக்குது. நாங்கள் இன்னும் வருங்காலங்களில் இன்னும் கூட கூட செய்வோம். பழமையாக நாங்கள் 2 மாதம் 3 மாதம் இதில் பழகிறோம். நாங்கள் இது எங்களுடைய சமூக சேவை செயலாளர் திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் ஒரு கிழமையில் எடுத்து தலைவரோட சேர்ந்து திட்டமிட்டு செய்து. ஆனால் பொங்கல் விழா சிறப்பாக நடந்ததில் எங்களுக்கு சந்தோஷம். எப்படி இருந்தாலும் இந்த மூத்தோர்கள் சங்கத்தில் நாங்கள் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்ததாக எனக்கு தெரிகிறது. மற்ற அபிப்பிராயம் உங்களுடையதான். ரொம்ப ரொம்ப நன்றி. சர்மா ஐயா அவரே ஒரு கேள்வி கேட்டார். என்னட்ட நாங்கள் வரலாமா தான் வரலாமா இதில் பார்க்குறதுக்கு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரியாத அவர் சங்கத்திலே ஆல்ரெடி இருக்கிறாருன்றது. நான் சொன்னேன் சங்கத்தில் மெம்பராக வந்துட்டு மூத்தோர் சங்க கூட்டத்துக்கு வாங்கோ, வந்தால் ஒரு தடவை உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது இது கதைக்கிறதுக்கும். அவர் கனகாலமாக மெம்பராக இருப்பதாக பிறகுதான் அறிந்தோம். மிகவும் நன்றி. சில விஷயங்களை எங்களுக்கு இருந்தாலும் மனதில் செயல்படுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும்.